மீதமான சிக்கன் குழம்பை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்பு அதிகமாக இல்லாமல் சிக்கன் மட்டும் மீந்து போய் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அதை சைட் டிஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் போட்டுருக்கிறனால நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் நல்லா சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா சுருள வதக்கிக்கலாம். அப்போ தான் சிக்கன் வறுவல் மாதிரி இருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டால் சூப்பரான சைட் டிஷ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.